இந்த கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு சூடாக ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவியும் அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் ஜீரக சம்பாவில் பண்ணால் எப்படி இருக்கும்? வாங்க பண்ணுவோம். என் பொண்ணும் ரொம்ப நாளாக மட்டன் பிரியாணி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு கடையில் வாங்குற மட்டன் பிரியாணியோடு நான் பண்ணுற மட்டன் பிரியாணி வந்து ரொம்பவே பிடிக்கும். பிரியாணிக்கு மெயினான திங்கே இந்த மசாலா தாங்க. ஸோ இதை வந்து நம்ம அரைக்காமல் அப்படியே போட்டோம்னா அதோட சாரெல்லாம் இழுத்துட்டு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையில்லாதப்ப நம்மளையும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. நான் பிரியாணி பண்ணும்போது வெங்காயம் மட்டும் தாங்க டீப் ஃப்ரை பண்ணுவேன். மற்றது தக்காளி, புதினா, அதே மாதிரி பட்டை, கிராம்பு அந்த ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு மிக்ஸ்அப் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ அதோட சாறு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியில் நல்லாவே இறங்கியிருக்கும். அவங்களுக்கு வேணால் நம்ம தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாருமே வேணுங்க. அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணால் தான் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழும்போது தாங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்.